ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுடருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கம்மா. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் பட்டுக்கு போயிருந்தேனம்மா. இந்த மவுடருங்க நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. வாரத்தில் 5 நாளும் வெஜ்ஜு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுங்க. அதுதான் வீக்கெண்டில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்லான்னு நாங்கள் போன ஸ்பாட் தான் குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்லையும் வெற்றி தேட்டர் பக்கத்துலையும் உள்ள ஹோட்டல் பிலாலுக்கு தாங்க வந்திருக்கோம். வெளியே பார்சலுக்கே கூட்டத்தை பாருங்கள் மக்களே. சரி, நம்ம போய் சாப்பிடுவோன்னு மாடிக்கு போனால் அங்கேயும் ஃபுல்லுங்க. 15 நிமிஷம் வெயிட் பண்ணி டேபிளை பிடிச்சி ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் கொத்து பரோட்டாவை அண்ணன் வந்து அடிக்கிட்டாருங்க. ஆம்பியன்ஸ் ஓகேவாக இருந்தாலும் கவனிப்பு நல்லாவே இருந்துச்சுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி தரமாக இருந்துச்சு. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. பீசஸும் நல்ல சாஃப்டாகவே இருந்துச்சு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணாத சிக்கன் கொத்து பரோட்டாவோட டேஸ்ட் மிரட்டி விட்டுருச்சுங்க. எங்க எல்லாரோட ஃபேவரட்டும் சிக்கன் கொத்து பரோட்டா தாங்க. ஒரு வழியா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு பில்லை வாங்கி பார்த்தா டோட்டலா 600ங்க. கடைசியா பில்லை பே பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஸ்வீட் பாக்ஸ் என்னதுன்னு பார்த்தா முட்டை மிட்டாய் 35 ரூபான்னு போட்டுருச்சுங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஸ்வீட் இல்லைன்னா எப்படி, பிரெட் அல்வாவே மிஞ்சிருச்சுங்க பிலாலோட முட்டை மிட்டாய். குரோம்பேட் சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையில ட்ரை பண்ணுங்க. அப்படி ஒருவேளை நீங்க ஆல்ரெடி இந்த கடையில சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்பாட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.